Hello friends, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம கிராமர் பார்க்க போறோம். ஏன்னா தொடர்ச்சியா பல மாணவர்கள் சார் நீங்க ப்ரோக்ராம்ல கிராமர் பத்தி டீப்பா சொல்லவே மாட்டேன்றீங்க, கிராமர் பத்தி சொல்லித்தாங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ கிராமர்ல இருந்து இன்னைக்கு ஏதாவது ஒன்று, இன்னைக்கு காமன் டவுட்ஸ்லாம் வேண்டாம், கிராமர்ல இருந்து ஏதாவது ஒரு பார்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்துடுறேன். ஓகே சரி, அது கொஞ்சம் இன்னைக்கு ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் சேனல் மாற்றாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான், கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 20 minutes பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராமர்னுடைய ஸ்பெல்லிங் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நிறைய GRAMM நிறைய பேர் ER போடுறாங்க. கிராமர் நிறைய பேர் கிராமருக்கு ஸ்பெல்லிங் ER போடுறாங்க. ER போடக்கூடாது, தப்பு. GRAMMAR கிராமருக்கு ஸ்பெல்லிங் AR தான் வரும். நிறைய பேர் ER போடுறது உண்டு. ஸோ தயவு செய்து இந்த ER ஈன்னு போட்டிருக்கிறதே தெரிய மாட்டேன், ER போடாதீங்க, இது தப்பு. ஓகே, கிராமர் இலக்கணம். இட் இஸ் an art of putting the right words in the right places. சரியான வார்த்தைகளை சரியான இடங்களில் கொண்டு சேர்ப்பதற்கு தான் கிராமர் நமக்கு தேவை. கிராமர்னால நீங்கள் பயப்படாதீங்க. வழக்கமாக கிராமர்னாலே நம்ம மாணவர்களுக்கு ஒரு கசப்பு உணர்வு, ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள், அதுக்கு அடுத்து நான் இதை பற்றி சொல்கிறேன். பேசிகிட்டே இருக்கிறதோட அதை எக்ஸ்பிளைன் பண்ணினா நல்லாயிருக்கும். ஓகே சரி, கிராமரில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக மாணவர்கள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா டென்ஸ். இந்த டென்ஸ்னாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிடுறாங்க, டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம டென்ஷனே இல்லாமல் டென்ஸ் ஒரு காமன் நேரம் டென்ஸை பற்றி ஏதாவது ஒரு டென்ஸ் நான் இன்றைக்கி எடுத்து சொல்லித்தரேன். அதாவது டென்ஸ் இஸ் செட் டு பி த பேக் போன் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர். டென்ஸ் இஸ் செட் டு பி த பேக், மனுஷனுக்கு முதுகெலும்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் இந்த கிராமருக்கு வந்து டென்ஸ் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? டென்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் புரியும், டிரெக்ட் இன்டைரக்ட் சிம்பிள் எது ஆனாலும் சரி டென்ஸ் அப்படின்ற ஃபவுண்டேஷன் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே சரி, இன்னைக்கு டென்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு டென்ஸ் பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ் ஏற்கனவே ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராமில் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கு, அதனால இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சா மாணவர்கள் ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறது நல்லது. பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ்னா இறந்த காலம். சரி ஓகே, நம்ம தமிழ் டு இங்கிலீஷே பார்ப்போம். ஓகே, அதாவது ஒரு வாக்கியம் அமைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவை, ஒரு வேர்ப் தேவை. வழக்கமாக இங்கிலீஷில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 7 சப்ஜெக்ட் இருக்குது. ஐ, வி, யூ, தே, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹி, ஷீ, இட் நம்ம வழக்கமாக இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐ, நான், வி, நாம், இது இந்த 7 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு 10 வேர்ப், கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இது ஒரு வேர்ப், ஒரு 10 வேர்ப் எழுதுறேன்னு. இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்க்கறதுனால பாஸ்ட் வேர்பும் சேர்த்து எழுதுவோம். ஏதாவது ஒரு வேர்பு. கம்னுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? கேம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேவையில்லை இப்போ. சிங்கினுடைய பாஸ்ட் டென்ஸ் சாங். பிளேனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன சார்? பிளேடு. பிளேடு இல்லை, பிளேடு. டேக்னு இதை உச்சரிக்க கூடாது. டேக்னுடைய பாஸ்ட் டென்ஸ் டுக். வேற ஈட்னுடைய பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஏதாவது ஒரு 10. ரைட்னுடைய பாஸ்ட் டென்ஸ் ரோட். சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சார், இதை போட்டு நிறைய ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி நான் இப்போ சொல்ல வரல. இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட். சரி, நமக்கு இப்போ ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவை, ஒரு வேர்ப் தேவை. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு வேர்ப் எடுப்போமே. சரி, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட். ஹீ எடுத்துக்கிறோமா? ஹீக்கு 2 மீனிங் இருக்கு. அவன், அவர். ஓகே சரி, அவன், அவர், இது இடம் பத்தாது, இங்கே எழுதுறேன்னா. சரி, ஏதாவது ஒரு அவன் எடுத்துக்கிறோம். அவன் வந்தான், ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். அவன் வந்தான். அவனுக்கு இங்கிலீஷில் he, subject verb. அவன் வந்தான், he.
வந்தான்க்கு இங்கிலீஷ்ல கம்னுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன கேம் அவன் வந்தான் he came இந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுல ஸ்டூடண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவன் வந்தான் he came அவன் நேற்று வந்தான் he came yesterday அவன் வாங்கினான் he bought அவன் பாடினான் he sang அவன் விளையாடினான் he played அவன் கிரிக்கெட் விளையாடினான் he played cricket அவன் நேற்று அவன் முந்தா நேற்று கிரிக்கெட் விளையாடினான் he played cricket day before yesterday ஸோ இந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுல மாணவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நான் நான் வந்தேன் ஐ கேம் ஓகே அவர்கள் வந்தார்கள் தே கேம் அவள் வந்தாள் ஷீ கேம் ஸோ இந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுல இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது சரி அவன் வந்தான் இதை இப்போ கேள்வியாக மாற்றணும் தமிழில் முதல்ல கேள்வியாக மாற்றலாம் அவன் வந்தான் தமிழில் கேள்வியாக மாற்றுறது அவன் வந்தான் அவன் வந்தானா ஒரு ஆ மட்டும் சேர்த்துருக்கிறோம் அவன் வந்தானா தமிழில் கேள்வி அமைக்கிறது எவ்வளோ எளிமையாக இருக்கு பாருங்க அவன் போனானா அவன் விளையாடினானா அவன் கிரிக்கெட் விளையாடினானா அவன் சாப்பிட்டானா ஒரு ஆ மட்டும் சென்டென்ஸ் எவ்வளவு நீளமாக போனாலும் ஒரு ஆ மட்டும் சேர்த்துட்டா அது என்னவா மாறிடுது கேள்வியா மாத்திருது அவன் சாப்பிட்டான் அவன் நேற்று பிரியாணி சாப்பிட்டான் அவன் நேற்று மதியம் 1 மணிக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டான் இதை கேள்வியா மாத்தணும் அவன் நேற்று மதியம் 1 மணிக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டானா ஒரு ஆ மட்டும் சேர்த்தாச்சுன்னா தமிழ்ல என்னவா மாறிடுது கேள்வியா மாறிடுது ரொம்ப சிம்பிள் தமிழ் எவ்வளவு எளிமையான மொழி ஓகே பாருங்க எளிமையான மொழி இல்லை தமிழ் தான் கஷ்டமான மொழின்னு சொல்றாங்க அவன் வந்தானா சரி இப்போ இதை இங்கிலீஷ்ல கேள்வியா மாத்துறதுக்கு தமிழ்ல கேள்வியா மாத்துறதுக்கு ஆ சேர்த்து கேள்வியா மாத்திட்டோம் இங்கிலீஷ்ல கேள்வியா மாத்துறதுக்கு நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா he came அப்படி சேர்த்துட்டு ஒரு தொணக்கால் சேர்த்துட்டா நல்லா இருக்கு he came he went அவன் நேற்று வந்தான் he came yesterday அவன் நேற்று வந்து he came yesterday இப்படியே மாத்திடுறாங்க இந்த ஆப் உண்மையிலே ஹானஸ்டா நீங்களே இந்த ஆ சேர்த்து பேசுறவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா hey they are coming hey you went to class yesterday நீ நேற்று கிளாஸுக்கு போனியா அது எப்படி தப்பு தமிழ் இந்த ஆ சேர்த்து நிறைய பேர் பேசுறாங்க அது தப்பு ஓகே அவன் வந்தானா அப்படின்னா இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு மொத்தம் 3 ரூல் சொல்வேன் இந்த 3 ரூல் மட்டும் வேற ஏதோ கிளம்ஸியா உங்களுக்கு இது எழுவாய் பயனிலை ஒரு உடன்பாட்டு அப்படியெல்லாம் நான் ஒண்ணுமே சொல்ல போறது கிடையாது 3 ரூல்ஸ் மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டா போறோம் ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்த காலத்தில் ஒரு கேள்வி அமைப்பதற்கு டிட் பயன்படுத்த வேண்டும் 3 ரூல் தான் சொல்ல போறேன் நான் அந்த பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு 3 ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தில் ஒரு கேள்வி அமைப்பதற்கு டிட் பயன்படுத்த வேண்டும் அவன் வந்தான் டிட் he அடுத்து டிட் he came போட்ற கூடாது டிட் he come ஏன் அந்த கம் அப்படின்னு சொல்லி தரேன் அது டிட் பிளஸ் அந்த கதையெல்லாம் வேண்டாம் இது வேற டிட் he come அவன் வந்தானா டிட் he come அதாவது செகண்ட் ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இறந்த காலத்தில் ஒரு கேள்வி அமைப்பதற்கு டிட் பயன்படுத்த வேண்டும் செகண்ட் ரூல் வந்து டிட்டுக்கு அடுத்து ஒரு verb வருவதாக இருந்தால் அந்த verb present verb-ஆ தான் இருக்கணும் did he came did he sang did he played did he took இப்படி எல்லாம் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இறந்த காலத்தில் கேள்வி அமைப்பதற்கு டிட் பயன்படுத்த வேண்டும் செகண்ட் ரூல் வந்து டிட்டுக்கு அடுத்து ஒரு verb வருவதாக இருந்தால் அந்த verb present verb-ஆ தான் இருக்கணும் புரியுதுங்களா இல்லையா அதனால தான் கேம் என்னவா மாறி இருக்கு கமா மாறி இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரூல் இங்க செகண்ட் ரூல் புரியுதுங்களா இல்லையா இங்க ஃபர்ஸ்ட் ரூல் இது செகண்ட் ரூல் இன்னொரு ரூல் மட்டும் பேலன்ஸ் இருக்கும் சரி did he come இப்படி தான் வரணும் அவன் நேற்று வந்தானா did he come yesterday சிம்பிள் புரியுதுங்களா did he come இது சிம்பிள் क्वेश्चन சாதாரண கேள்வி அவன் வந்தானா இந்த ஆ தான் அந்த டிட்னு கூட நீங்க மென்ஷன் இந்த ஆ தான் அந்த டிட் எக்ஸ்ட்ராவா இந்த ஆ வருது இல்லையா இந்த ஆ தான் அந்த டிட் did he come அவன் வந்தானா அவன் தான் நான் கேள்வி கேட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம் ஆமா சார் அவன் வந்தான் ஆம் அவன் வந்தான் ஆமா சார் அவன் வந்தான் ஆம் அவன் வந்தான் எஸ் ஆமாம் எஸ் he came இதுல ஒரு மாற்றமும் இல்லை yes he came இது சிம்பிள் क्वेश्चन இதுல போட்டுக்குறோமே சாதாரண கேள்வி இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு வாக்கியம் ஓகே ஆமா அவன் வந்தான் yes he came இதுல எந்த மாற்றமும் he came yes மட்டும் கூட சேர்த்துக்கிறோம் வேற ஒண்ணும் இல்லை அவன் வந்தானா ஆமா அவன் வந்தான் இப்போ எதிர்மறையா சொல்றோம்
இல்லை சார் அவன் வரல. இல்லை அவன் வரவில்லை. இல்லையே அவன் வரலையே. இல்லை அவன் வரவில்லை. கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. இல்லை அவன் வரவில்லை. ரெண்டாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் தெளிவாக புரியும். இல்லை அவன் வரவில்லை. நோ நோ ஹி. இப்போ தேர்ட் ரூலுக்கான நேரம் வந்துருச்சு. தேர்ட் ரூல் வேற ஒன்றும் இல்லை. நோ ஹி டிடன்ட் கம்னு போடணும். அது ஏன் டிடன்ட் வந்தது அப்படின்றத சொல்றேன். நோ ஹி டிடன்ட் கம். இது நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம். இந்த டிடன்ட் எப்படி, இது தேர்ட் ரூல் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸாக எதிர்மறையாக மாற்றணும் அப்படின்னா சப்போர்ட்டிங் வேர்பு கூட ஒரு நாட் சேர்க்கணும். சப்போர்ட்டிங் வேர்ப்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது சப்ஜெக்ட், இது வேர்பு. இவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு டிட்னு சொல்லிட்டு. அதனால இவருக்கு பேர் என்னது? சப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ நெகட்டிவ்க்கு சப்போர்ட்டிங் வேர்பு கூட ஒரு நாட் சேர்க்கணும். டிட் பிளஸ் நாட். இந்த டிட் பிளஸ் நாட் என்னது? டிடன்ட். டிடன்ட் டிடன்ட். டிட் பிளஸ் நாட் என்னது? டிடன்ட். இங்க டூ பிளஸ் நாட், இங்க டூ இருந்ததுன்னா இங்க டோன்ட். டூ பிளஸ் நாட் டோன்ட். இங்க ஹேவ் இருந்துச்சுன்னா ஹேவ் பிளஸ் நாட் ஹேவன்ட். ஹேஸ் சப்போர்ட்டிங் வேர்ப் என்ன இருக்கோ, ஆர் இருந்ததுன்னா ஆர் பிளஸ் நாட், ஹேவ் இருந்ததுன்னா ஹேவ் பிளஸ் நாட். தேர்ட் ரூல் சொல்றேன். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறதுக்கு சப்போர்ட்டிங் வேர்ப் கூட ஒரு நாட் சேர்க்கணும். இந்த சப்போர்ட்டிங் வேர்ப் இருக்கு நமக்கு, அது கூட ஒரு நாட் சேர்த்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? டிடன்ட். புரியுதுங்களா இல்லையா? இது தேர்ட் ரூல். தேர்ட் ரூல் இந்த மூணு தான். ஃபர்ஸ்ட் ரூல் மீண்டும் ஒரு அந்த மூணு ரூல்ஸையும் சொல்லிடுறேன். இதை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போறோம். இறந்த காலத்தில் ஒரு கேள்வி அமைப்பதற்கு டிட் பயன்படுத்தணும். டிட்டுக்கு அடுத்து ஒரு வேர்ப். செகண்ட் ரூல் வந்து டிட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்பு பிரசன்ட் வேர்பா தான் இருக்கணும். தேர்ட் ரூல் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறதுக்கு சப்போர்ட்டிங் வேர்ப் கூட ஒரு நாட் சேர்க்கிறோம். டிட் பிளஸ் நாட் டிடன்ட். அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்தான். அவன் வந்தானா? ஆமா அவன் வந்தான். இல்லை அவன் வரவில்லை. இப்போ இப்படி ஒன்று கேட்பான், அவன் வரலையா? நெகட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின். அவன் வரவில்லை எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் சொல்லலாம். அவன் வரவில்லையா? ஆச்சரியமா கேட்கறதும் சொல்லலாம், எதிர்மறையாகவும் கேட்கலாம். அவன் வரலையா? இதை நம்ம பேச்சு வழக்கில் அவன் வரலையா? அவன் வரலையா? அவன் வரவில்லையா? அவன் வந்தான். அவன் தானா? ஆமா வந்தான். இல்லை வரலையா? அவன் வரலையா? ஆச்சரியத்தோட கேள்வி. அவன் வரலையா? வேற ஒன்றும் கிடையாது. அவன் வரவில்லையான்னு வரணும்னா இந்த டிடன்ட் தூக்கி முன்னாடி போடுங்க. இங்க டிட் தூக்கி இல்ல சாரி, இந்த டிடன்ட் மட்டும் தூக்கி முன்னாடி போடுங்க. டிடன்ட் ஹி கம். இங்க ஏன் கம், இங்க ஏன் கம், இங்க ஏன் கம், இங்க முன்னாடி டிட் வந்திருக்கல. டிடன்ட் ஹி கம் நெகட்டிவ் கொஸ்டின். அவன் வரலையா? டிடன்ட் ஹி கம் ஒரு வித்தியாசமான மெத்தட். டிடன்ட் ஹி கம். ஏன் அவன் வரவில்லை? ஏன் அவன் வரவில்லை? ஏன் அவன் வரல? பேச்சு வழக்கில் சொல்லுமா அவன் ஏன் வரல? why மட்டும் முன்னாடி சேர்த்துட்டா போறோங்க. why didn't he come? why didn't he come? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. why didn't he come? வெரி வெரி சிம்பிள். புரியுதுங்களா இல்லையா? நான் பாருங்க இந்த மூணு ரூல் தான் சொன்னேன். பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கேள்வி அமைக்கிறதுக்கு டிட்டுக்கு அடுத்து பிரசன்ட் வேர்ப் வரணும். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துறதுக்கு சப்போர்ட்டிங் வேர்ப் பிளஸ் நாட். டிடன்ட். பாருங்க, அவன் வந்தான். அவன் வந்தானா? ஆமா அவன் வந்தான். இல்லை அவன் வரவில்லை. அவன் வரவில்லையா? ஏன் அவன் வரவில்லை? பாருங்க, இப்போ வேர்பை மாத்தி பார்ப்போமே. அவன் விளையாடினான். he played. அவன் விளையாடினானா என்ன வரும்? கேமராமேன் கேட்போம் என்ன வரும்? did he play? அவ்வளவுதான். பிளேனோட பிரசன்டென்ஸ் என்னது? did he play? அவன் விளையாடினானா? did he play? ஆமா சார் அவன் விளையாண்டான். yes he played. ஆமா அவன் விளையாண்டான். சரி, நெகட்டிவ் சென்டென்ஸ். இல்லை அவன் விளையாடவில்லை. no he didn't என்ன வரும்? play. no he didn't play. அவன் விளையாடவில்லையா? didn't he play? இதுல என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் கிடையாது. didn't he play? அவன் ஏன் விளையாடவில்லை? why didn't he play? இது ஒரு தடவை டக்குனு நீங்க நிறைய எழுதி பார்க்கணும், அதான் முக்கியம். அவன் ஏன் விளையாடி பாருங்க. அவன் விளையாடினான். அவன் விளையாடினானா? did he play? ஆம் அவன் விளையாடினான். yes he played. இல்லை அவன் விளையாடவில்லை. no he didn't play. அவன் விளையாடவில்லையா? didn't he play? ஏன் அவன் விளையாடவில்லை? why didn't he play? இதுல என்ன ஒரு கஷ்டம் கிடையாது. வேற ஏதாவது மாத்தி பார்ப்போமே. அவன் இப்போ இது சென்டென்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். அவன் கிரிக்கெட் விளையாடினான். அவன் கிரிக்கெட் விளையாடினான். he played cricket. அவன் கிரிக்கெட் விளையாடினானா? did he play cricket? அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படியே இங்க கொண்டு வந்துருதான். did he play cricket?
ஆமா அவன் விளையாடினான். எஸ் ஹி பிளேட் கிரிக்கெட். இல்ல அவன் விளையாடவில்லை. நோ ஹி டிடன்ட் ப்ளே கிரிக்கெட். அவன் கிரிக்கெட் விளையாடவில்லையா? டிடன்ட் ஹி ப்ளே கிரிக்கெட்? ஏன் அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை? why didn't he play cricket? very 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 simple. இப்போ சப்ஜெக்ட் மாத்தி பார்க்கலாம். இப்போ அவள் விளையாடினாள், she played. அவள் விளையாடினாளா? did she play? ஆம் அவள் விளையாடினாள். yes she played. இல்லை அவள் விளையாடவில்லை. no she didn't play. அவள் விளையாடவில்லையா? didn't she play? ஏன் அவள் விளையாடவில்லை? why didn't she play? they play. அவர்கள் விளையாடினார்கள். they played. அவர்கள் விளையாடினார்களா? did they play? இப்படி நீங்க சப்ஜெக்ட் வெர்பை மாத்தி மாத்தி you can create thousands of sentences. இப்போ ராஜா விளையாடினான், ராஜா பிளே. டிட் ராஜா விளையாடினானா? டிட் ராஜா பிளே? சப்ஜெக்டையும் வெர்பையும் மாத்தி மாத்தி you can make so many sentences. இது என்ன கஷ்டம் இருக்கு? ஷார்ட் மெத்தட். இதே மாதிரி தான் டென்ஸ் கம்ப்ளீட்டா நீங்க டென்ஸ் அது பெரிய டென்ஷன் ஆவறீங்க இல்லையா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செட் 24 டிவிடிஸ்ல அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 டிவிடிஸ் டென்ஸை பத்தி அக்குவேர் ஆணி வேற கிளியரா சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஷார்ட் மெத்தட். இது புரிஞ்சதுன்னா ஓகே, இது புரிஞ்சதுன்னா மட்டும் நீங்க அந்த டிவிடிஸ் வாங்கினா போறோம். இது புரியலன்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் புரியும். ஏன்னா தமிழ் டு இங்கிலீஷ் பாருங்க, அதை ஷார்ட் பண்ணியிருக்கிறேன்னா மொத்தமே 3 ரூல் தான் சொன்னேன். பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கேள்வி அமைக்கிறதுக்கு டிட் பயன்படுத்தணும்னு சொன்னேன். டிட்டுக்கு அடுத்து பிரசன்ட் வெர்பு, நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு டிட் பிளஸ் நாட், சப்போர்ட்டிங் வெர்ப் பிளஸ் நாட், டிட் பிளஸ் நாட், டிடன்ட். அவ்வளவுதான். சப்போர்ட் நீங்க மாத்தி மாத்தி. இதுக்கு அடுத்து WH டைப் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள். நீங்க டென்ஸ் சொல்லி தரலன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்காக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? இது மாதிரி நீங்க சப்ஜெக்டையும் வெர்பையும் மாத்தி மாத்தி போட்டு யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் சென்டென்சஸ். இது நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ் ஒரு டிவிடி ஃபுல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல இடையில சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல. இதுக்கு அடுத்து WH டைப்பா மாத்துறது எப்படி, அதெல்லாம் நம்மளுடைய டிவிடிஸ்ல கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஒர்க் புக்கும் இருக்கு. நம்ம டிவிடிஸ் கூட ஒரு ஒர்க் புக்கும் வரும். அதில் அரௌண்ட் ஒரு 85 எக்ஸசைசஸ் இருக்கும். நீங்க இந்த இதுல ஒரு இப்படி பார்க்கும்போது ஒரு டீச்சர் உங்க பக்கத்துல உட்காந்து சொல்லி தரக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு ஹியூமன் கான்டாக்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால நீங்க கிளாஸ்க்கு போய் தான் படிக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. ஒரு புதிய முயற்சி தான் இது. இது இது இப்படி பார்க்கும்போது நல்லா புரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டிவிடிஸ் வாங்கி பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் யோசிக்கக்கூடிய விஷயங்களை இங்கிலீஷ்ல அப்படியே இலக்கண பிழை இல்லாமல் எழுதலாம். யூ கேன் மேக் சென்டென்சஸ். ஐ கிவ் மை பர்சனல் அஷூரன்ஸ் ஃபார் தட். கண்டிப்பா முடியும். இது இதுல என்ன ரொம்ப எவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கிறேன். எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஓன் எக்ஸசைஸ்லாம் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாமே. இதுதான் விஷயம். இது ஒன்றும் ஒரு பெரிய கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எல்லா டென்ஸுக்கும் வெவ்வேறு யூசேஜஸ் இருக்கு. அதை வச்சு இப்போ இதுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷம் இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் நம்ம வேற மாதிரி அமைக்கலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு சின்ன பிரேக் பார்த்துருமா? Learn spoken English through video DVDs. கடந்த 8 வருடங்களாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளித்த எமது SK ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறுவனம் தற்போது வீட்டில் இருந்தே ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் வகையில் செல்ஃப் லேர்னிங் கோர்ஸாக 50 வீடியோ டிவிடிக்கள் 2 பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த டிவிடியில் நீங்கள் பார்ப்பது போல் போர்டில் எழுதி கற்பிக்கப்பட்டுள்ளதால் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். எங்களது 50 டிவிடிக்களில் கற்பிக்கப்பட்டுள்ள பாடங்களை பற்றிய முழுமையான விவரங்கள் அறிய www.skspokenenglish.tk என்ற இணையதள முகவரியிலோ அல்லது 9677977877 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளவும். ஃபோன் மூலமாக ஆர்டர் செய்தால் உங்கள் வீட்டிற்கே டிவிடிக்கள் அனுப்பி வைக்கப்படும். For more details, contact SK Spoken English Training Center, opposite New Bus Stand, LIC Building, near Canara Bank, Valiur. Cell 9677977877. சரி, ஓகே. இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா, இதுக்கு பேர் வந்து yes or no type questions. yes or no type questions. இப்போ WH type ஒரு 5 நிமிஷம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, ஒரு 3 நிமிஷம் டைம் இருக்கு. 3 நிமிஷத்துல நான் குயிக்கா அந்த இதையும் சொல்லிடுறேன். ஓகே, WH type வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ அவன் விளையாண்டான் பேச்சு வழக்கில் இதை நம்ம எப்படி அவன் விளையாண்டானா சரி, அவன் விளையாடினா அப்படின்னு சொன்னா அவன் என்ன விளையாண்டான், அவன் எப்படி விளையாண்டான்,
அவன் எப்படி விளையாடினான், அவன் எங்கே விளையாடினான், அவன் யாருடன் விளையாடினான், இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான்ல. வெரி வெரி சிம்பிள். இப்போ பாருங்க, இப்போ WH டைப்புக்கு ஒரே ஒரு இந்த சிம்பிள் கொஸ்டினை மட்டும் அப்படியே இங்கே தூக்குங்க. இந்த சிம்பிள் கொஸ்டினை மட்டும் அப்படியே இங்கே இறக்கி இங்கே கொண்டு வரும். ரொம்ப எழுத்துட்டணும். Did he play? Did he play? ஓகே, இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதை இங்கே கொண்டு வரும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அது என்ன சேஞ்சுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா கேமராமேன்? அவர் என்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, இந்த கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டர் ஆக்கியிருக்கிறேன். அது வேற ஒன்று இங்கேருந்து இழுத்து கொண்டு வரும்போது அப்படி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அப்படி இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நான். வாட் அப்படின்னா என்னது, என்ன. அவன் என்ன விளையாடினான், வாட் டிட் ஹி பிளே. அவன் என்ன விளையாடினான், ஹி பிளேட் கிரிக்கெட். அவன் எப்படி விளையாடினான், எப்படிக்கு இங்கிலீஷில் ஹவ். அவன் எப்படி விளையாடினான், ஹவு டிட் ஹி பிளே. அவன் மேட்ச்சில் எப்படி விளையாண்டா, ஹவு டிட் ஹி பிளே. அவன் எப்போ விளையாண்டான், நீ அந்த சொல்லவே இல்லை. அவன் எப்போ விளையாண்டான், when did he play. அவனுக்கு தான் மேட்சே இல்லையே, அவனை உள்ளே கிடையாது. அவன் ஏன் விளையாண்டான், why did he play. why did he play. அவன் எத்தனை தடவை விளையாண்டான், எத்தனை முறை விளையாடினான், how many times did he play. how many times, அவன் எத்தனை முறை விளையாடினான், அவன் எப்பொழுது விளையாடினான், அவன் யாருக்காக விளையாடினான், for whom. for whom did he play. பாருங்க, for whom did he play. அவன் யாருடன் விளையாடினான், with whom did he play. with whom did he play. அவன் எவ்வளவு நேரம் விளையாடினான், how long did he play. very very simple. இந்த WH வேர்ட்ஸ் கூட அப்படியே சிம்பிள் கொஸ்டின் தூக்கி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா போறோம். verb மட்டும் மாத்திக்கோங்க. அவன் எழுதினான், அவன் என்ன எழுதினான், what did he write. ஒவ்வொன்றுக்கும் what did he write, when did he write. verb சப்ஜெக்டிவ் நீங்க மாத்தி you can create lot of sentences. ஒரு ரொம்ப ஜஸ்ட் இது வெரி வெரி சிம்பிளான விஷயம். அந்த சொல்லித்தர்ற முறை தான் பிரச்சனை. நமக்கு தேவையில்லாத விஷயத்தை ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தை வினா வாக்கியமாக மாற்ற வேண்டுமெனில் ஒரு எழுவாய் பயன் இல்லைன்னு சொல்லும் போதேவோ ஸ்டூடெண்ட் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். பயன் இல்லைன்னு அவர் சொல்லுவார் வாத்தியார், இவன் பயன் இல்லை, இந்த கிளாஸ் பயன் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறான். இது என்ன சிம்பிள் கொஸ்டின், அது முதல்ல சொல்லி தந்தேன். இந்த சிம்பிள் கொஸ்டினை மட்டும் இங்கே எழுத்து போட்டு அப்படியே WH வேர்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்க. what did he write, when did he write, how did he write, why did he write. you can create lot of sentences. இது ஷார்ட்டா ஒரு தடவை பார்த்த உடனே டக்குன்னு கிளியர் ஆயிட்டுன்னு நினைக்கிறாதீங்க. புரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் நிறைய நீங்க சப்ஜெக்ட் வேர்பை மாற்றி நிறைய எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்து அது ஓரலாக சொல்லி பார்க்கணும். அப்படின்னா தான் அது தெளிவாகும். ஓகே, நம்மளுடைய டிவிடிஸில் இன்னும் ஷார்ட் மெத்தட்ஸ் நிறைய இதில் கொடுத்துருக்கேன். இது ஒரு டென்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகே சரி, ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சென்ட்ரல்லேயும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட இந்த கிராமர் சொல்லி தந்தாலும் கூட சொல்லி தந்துட்டு இருக்கும்போது அவங்க நார்மலாக ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க எஸ்டர்டே யூ கேம், எஸ்டர்டே யூ வென்ட் டு ஸ்கூல், இந்த போட்டு பேசுறதே தயவு செய்து நிறுத்திடுங்க. நிறைய பேர் பர்டிகுலர்லி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் கம்மிங்க, யூ ஆர் கோயிங்க, ஷீ இஸ் கம்மிங்க, சி தேர், இந்த போட்டு பேசுறத தயவு, அப்படி நம்ம அதை அப்படி பேசக்கூடாது. யூ ரோட்ட அப்படி சொல்லாத, டிட் யூ ரைட்னு கேளுன்னு சொன்னாலும் அது சார் இதில் என்ன சார் இருக்கு, அதை அந்த அவங்களுடைய தப்பை நம்ம திருத்தினாலும் கூட அதை திருத்திக்கிற மனப்போக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க மாட்டேன்றது, நிறைய பேருக்கு இருக்க மாட்டேன்றது. இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லாத, ஹி கேம் எஸ்டர்டேயா அப்படி கேட்காத, டிட் ஹி கம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். அந்த தப்பை ஒத்துக்கிறக்கூடிய மனப்போக்கும் நிறைய மாணவர்களுக்கு இப்போ இருக்க மாட்டேன்றது. ஏதோ அது மீண்டும் அது ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க கிளாஸில். சார் அது ஏன் அப்படி சொன்னால் என்ன, ஹி கேம் எஸ்டர்டேயா அப்படி சொன்னால் என்ன பிரச்சனை, என்ன இது ஒரு ரூல் இருக்கு, எல்லாரும் இடது பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. வலது பக்கம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்றது. இதுக்கு அதாவது தூங்குறவங்களே எழுப்பலாம், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்புறது கஷ்டம், புரியுதுங்களா இல்லையா. இது நிறைய பேர் அந்த தப்பை ஒத்துக்கிற மனப்போக்கு. நான்லாம் அப்படி இல்லை சார், நீங்கள் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதியிருந்தீங்க மெனக்கேட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட மெனக்கிட்டு அதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் நீங்கள் வைக்க மறந்துட்டீங்கன்னுவாங்க. நான் அப்படியே உடனே தப்பா அப்படிங்களாங்க, சரி ஏதோ ஒரு அந்த லைட்டு வெளிச்சத்தில் கண்ணு வேற பற்ற மாட்டேன்றது தப்பை ஒத்துக்குருவேன். ஆமாம் எனக்கு தெரியல அப்படின்னு தாராளமாக ஒத்துக்கலாம். இது இந்த தப்பை ஒத்துக்கிறோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து, லாஸ்ட் வீக் சென்னை போயிருந்தேன். அப்போது சென்ட்ரலில் இருந்து ஆட்டோவில் போகிறோம். ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிரைவர் ரொம்ப ரேஷாக ஓட்டுறாரு. அவரோட சர்ட் ரொம்ப இதாக போயிட்டு இருக்கிறாரு. எனக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போ இவர் மேலே தான் தப்பு.